Happy morning children, with the warm welcome of Sheba Group of School online class. Now we are going to take the subject Tamil. In this class we are going to see the lesson teaching. Are you ready for the class children? Children, all of you take your Tamil book. Take the book page number 21. Unjal Adalama. Lesson name is Unjal Adalama. Enna vannam vendum Tamil madangal Iniyavin oru varam. So, Unjal Adalama, book page number 21. Enna vannam vendum, book page number 28. Tamil Madangal, book page number 30. Iniyavin oru varam, book page number 32. எல்லாமே உங்களோட third term book எடுத்துக்கோங்க. book page number 21. ஊஞ்சல் ஆடலாமா. lesson name is ஊஞ்சல் ஆடலாமா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விலங்குகள் ஊஞ்சல் ஆட விரும்பின யானை ஊஞ்சல் ஆட்டுகிறது. ஸோ நம்ம எல்லாருமே பார்க்குக்கு போனால் கண்டிப்பாக ஊஞ்சல் விளையாடுவோலாமா. அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் என்னென்னா, அவங்க ஃபாரஸ்ட்டில் அவங்க ஊஞ்சல் ஆடி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. இவங்க எல்லாரையுமே யார் வந்து ஊஞ்சல் ஆட்டுறாங்க அப்படின்னா, யானை தான் ஊஞ்சல் ஆட்டுது. சரியா? ஃபஸ்ட்டு யார் ஊஞ்சல் ஆட்டுறாங்க? குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. குதிரைக்கு அப்புறம் பாருங்க, யார் ஊஞ்சல் ஆடுறாங்க? கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்ததா பாருங்க, சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. இவங்க ஃபாரஸ்ட்ல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக சேர்ந்து ஊஞ்சல் ஆடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஊஞ்சல் ஆடுறாங்க. இவங்க எல்லாரையுமே ஊஞ்சல் ஆட்டுறது யாருன்னா யானை தான். இப்போ குதிரையும் ஊஞ்சல் ஆடிடுச்சு, கழுதையும் ஊஞ்சல் ஆடிடுச்சு. அடுத்தது யாருமா? சிறுத்தை. சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்தது பாருங்க, ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. சிறுத்தைக்கு அப்புறம் யார் ஊஞ்சல் ஆடுறாங்க? ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்தது பூனைக்கு அடிபட்டுள்ளது, எப்படி ஊஞ்சல் ஆடும்? ஸோ என்ன ஆச்சு? பூனைக்கு வந்து அடிபட்டுருச்சா, ஸோ அதனால் அது எப்படி ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு கேட்குறாங்க. குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. அது என்ன பண்ணிடுச்சு? குரங்கு வந்து அதோட வாலை வந்து கிளையில் பின்னிட்டு பூனையை தூக்கி ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா? குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. நெக்ஸ்ட் அடுத்த பக்க எண் 23, படமும் சொல்லும். ஸோ நம்ம படத்தை பார்த்து சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு படம் பாருங்க, குகை. ஃபஸ்ட்டு படம் என்ன? குகை. அடுத்த படம் என்னம்மா? எலுமிச்சை. அடுத்த படம் எலுமிச்சை. அடுத்து என்ன பிக்சர் இருக்குது? முட்டை. அடுத்தது வீணை. அடுத்த பிக்சர் என்ன இருக்குது? சிறுத்தை, பை, ஆமை, குதிரை, வலை, ஔவை, கற்றாழை, தவளை, காலுரை, பூனை. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 24. கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன். ஸோ இங்கே பிக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இங்கே லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக என்னென்ன பிக்சர் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னமா இருக்குது? ஃபஸ்ட்டு பிக்சர் என்னது? மூட்டை. ஸோ இங்கே மூட்டை இருக்கா? மூட்டை எங்கே இருக்குது பாருங்கள்? டை, மூட்டை. அப்போ மூட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணிக்கணும், மூட்டை. அடுத்தது பாருங்க, ஆமை இருக்கா? ஆமை, ஆமை, ஆமை. ஸோ ஆமை பிக்சர் இங்கே இருக்கு. ஆமை, ஆமை என்ன பண்ணிக்கணும்? ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, பலகை. இது வந்து என்னது? பலகை. அப்போ பலகை எங்கே இருக்கு? பலகை, பலகை. பலகை ஆல்ரெடி அங்கே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிக்சர் என்னது? குதிரை. அடுத்த பிக்சர் என்னது? குதிரை, குதிரை, குதிரை. ஸோ குதிரை என்ன பண்ணணும்? நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, கற்றாழை. கற்றாழை எங்க இருக்கு? கற்றாழை, கற்றாழை. அடுத்தது என்னதுமா? கழுதை, கழுதை, கழுதை. அடுத்த பக்க எண் 26, இணைத்து எழுதுவேன். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே முன்னாடியே எழுத்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதணும். ஓகேவா? மண் பானை, மண் பானை, பானை, பானை. அடுத்தது பாருங்க, நம்பர் 2, நத்தை ஓடு. பிக்சர் என்னது? நத்தை, இத்தை, நத்தை ஓடு, 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 நத்தை ஓடு. தேர்டு, மலர் மாலை, மலர் மாலை, மலர்,
ல இர் மலர் மாலை மாலை மாலை. அடுத்த லெசன் என்ன வண்ணம் வேண்டும் புக் பேஜ் நம்பர் 28. அடுத்த பக்க எண் 28 என்ன வண்ணம் வேண்டும். ஸோ இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை மிஸ் இப்போது பாடி காட்ட போகிறேன். நீங்களும் கூட சேர்ந்து பாடணும். சரியாம்மா? வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளை வண்ணம் வேணும்னா வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? வெண்ணெய் என்ன கலரில் இருக்குமா? வெள்ளை கலரில் இருக்குமா? சரியா? அப்போ வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ. கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ. ஸோ கருப்பு கலரில் என்னமா இருக்கும்? காக்கை இருக்கும். காக்கைனா என்ன? காகம். ஸோ காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. பச்சை வண்ணம் வேணுமா அம்மா கிளியை கண்டு பேசிக்கோ. ஸோ பச்சை கலரில் என்ன இருக்குமா? கிளி இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க? கிளியை கண்டு பேசிக்கோ சொல்கிறாங்க. நீல வண்ணம் வேணுமா அம்மா நீயே கடலை பார்த்துக்கோ. நீல கலரில் என்ன இருக்கும்னா கடல்னா என்னம்மா? பீச். ஸோ பீச்சில் தண்ணி எல்லாமே என்ன கலரில் இருக்கும்? நீல கலரில் இருக்குமா? அதான் சொல்கிறாங்க நீயே கடலை பார்த்துக்கோ. சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா செந்தாமரையை கேட்டுப்பார். ஸோ செந்தாமரைனா என்னம்மா? செந்தாமரை லோட்டஸ் மாதிரி அது. ஓகேவா? ஸோ அது என்ன கலரில் இருக்கும்னா சிவப்பு கலரில் இருக்குமா. மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா வான நிலாவை தொட்டுக்கோ. ஸோ இங்கே பாருங்கள் நிலா என்ன கலரில் இருக்குது? மஞ்சள் கலரில் இருக்கா? அதனால என்ன சொல்கிறாங்க? வான நிலவை தொட்டுக்கோ. எல்லா வண்ணமும் வேணுமா அம்மா எண்ணெய் இடுப்பில் எடுத்துக்கோ. ஸோ எல்லா கலருமே வேணும்னா எண்ணெய் இடுப்பில் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. திரும்ப சொல்கிறேன். வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ. கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ. பச்சை வண்ணம் வேணுமா அம்மா கிளியை கண்டு பேசிக்கோ. நீல வண்ணம் வேணுமா அம்மா நீயே கடலை பார்த்துக்கோ. சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா செந்தாமரையை கேட்டுப்பார். மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா வான நிலவை தொட்டுக்கோ. எல்லா வண்ணமும் வேணுமா அம்மா எண்ணெய் இடுப்பில் எடுத்துக்கோ. வண்ணங்கள் வண்ணங்கள்லாம் என்னம்மா? கலர்ஸ். நம்மளுக்கு நிறைய கலர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சில கலர் மட்டும் ஒட்டியிருக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா? சிவப்பு. இப்பு சிவப்பு. சிவப்புனா என்ன கலர்? ரெட் கலர். ஓகேவா? அடுத்தது மஞ்சள் இல் மஞ்சள். மஞ்சள்னா என்ன கலர்மா? எல்லோ கலர். இங்கிலீஷில் நம்ம எல்லோ சொல்லுவோம்ல அதுதான் எல்லோ கலர். நெக்ஸ்ட் நீலம் இம் நீலம். நீலம்னா என்ன கலர்? ப்ளூ கலர். ஓகேவா? அடுத்தது வெள்ளை லை வெள்ளை. வெள்ளைனா என்ன கலர்மா? ஒயிட். நெக்ஸ்ட் கருப்பு இப்பு கருப்பு. ஸோ கருப்புனா என்ன கலர்? பிளாக் கலர். நெக்ஸ்ட் பச்சை இச்சை பச்சை. பச்சைனா என்ன கலர்? கிரீன் கலர். அடுத்த லெசன் தமிழ் மாதங்கள் புக் பேஜ் நம்பர் 30. இப்போ தமிழ் மாதங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மந்த்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷில் படிச்சிருப்போம்லாமா? மந்த்ஸ் எல்லாமே ஜான்வரி டு டிசம்பர் படிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தமிழ்லேயும் நம்மளுக்கு 12 மாதங்கள் இருக்குது. ஓகேவா? 12 மந்த்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மந்த்து சித்திரை ரை சித்திரை சித்திரை. வைகாசி வைகாசி. ஆனி ஆடி ஆடி. ஆவணி ஆவணி. புரட்டாசி புரட்டாசி. ஐப்பசி. கார்த்திகை கார்த்திகை. மார்கழி மார்கழி. தை மாசி. பங்குனி பங்குனி. திரும்ப சொல்கிறேன். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி
கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இதுதான் வந்து 12 மாதங்கள். அடுத்த லெசன் இனியாவின் ஒரு வாரம். புக் பேஜ் நம்பர் 32. இனியாவின் ஒரு வாரம். ஸோ இனியாவின் ஒரு வாரம், வாரம்னா என்னம்மா? வீக். ஓகேவா? இப்போ ஒரு வீக்கில் வந்து சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம 7 days சொல்கிறோம்ல. ஸோ அந்த வாரத்தின் நாட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இனியா இந்த ஒரு வாரத்தில் என்னென்னலாம் பண்ணுறா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இனியா வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னா ஒரு ட்ராமா மாதிரி நடிக்க போகிறா. ஓகேவா? அந்த ட்ராமாக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, ட்ராமாக்காக கதை கேட்குறா. ஓகேவா? ஞாயிறு. ஸோ வாரத்தின் முதல் நாள் என்னது? ஞாயிறு. அவன் என்ன பண்ணுறா, தாத்தா கிட்ட தாத்தா கதை சொல்கிறார். இனியாவுக்கு அந்த ட்ராமாக்காக தாத்தா என்ன பண்ணுறாரு, கதை சொல்கிறார். ஓகேவா? தாத்தா கிட்ட அவ கதை கேட்டுட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை தாத்தா கதை சொல்கிறார். திங்கள். திங்கள்னா என்னம்மா? மண்டே. பாட்டி நடித்து காட்டுகிறார். ஸோ தாத்தா கதை சொல்லிட்டாரு, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு நடித்து காட்டுறாங்க. திங்கள் பாட்டி நடித்து காட்டுகிறார். செவ்வாய். செவ்வாய்னா என்ன? டியூஸ்டே. ஸோ செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். மகுடம்னா என்னம்மா? நம்ம தலையில் கிரீடம் வைப்போம் பார்த்தீங்களா, அது அந்த ட்ராமாக்காக செவ்வாய்க்கிழமை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களாம், மகுடம் செய்கிறாங்க. சரியா? அம்மா மகுடம் செய்கிறார். புதன்கிழமைனா என்ன? வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே என்ன பண்ணுறாரு, அப்பா வாள் வாங்குகிறார். ஸோ அந்த ட்ராமாக்காக வாள் தேவைப்படுது, அதனால் அப்பா என்ன பண்ணுறாரு, புதன்கிழமை போயிட்டு அப்பா வாள் வாங்குகிறார். வியாழன். ஸோ அந்த ட்ராமாக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணோம்ல, ஸோ மாமா உடை தைக்கிறார். வியாழக்கிழமை என்ன பண்ணுறாங்களா, மாமா அவளுக்கு ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுக்குறாங்க. மாமா உடை தைக்கிறார். வெள்ளி. தங்கை கை தட்டுகிறாள். ஸோ என்ன பண்ணுறா, அவள் ஃபுல்லாக அவங்க பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்தது எல்லாமே கற்றுக்கிட்டு அவள் தங்கச்சிக்கிட்ட என்ன பண்ணுறாளா, நடித்து காட்டுறா. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் தங்கை என்ன பண்ணுறாளா, கை தட்டி அவளை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. தங்கை கை தட்டுகிறாள். வெள்ளி தங்கை கை தட்டுகிறாள். சனி. ஸோ சனிக்கிழமை தான் அவன் என்ன பண்ணுறா, ட்ராமா நடித்து காட்ட போகிறா. ஸோ சனிக்கிழமை அவங்க அம்மா அத்தை ஒப்பனை செய்கிறார். அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, சனிக்கிழமை அவளை ரெடி பண்ணுறாங்க ட்ராமாக்கு. அத்தை ஒப்பனை செய்கிறார். இனியா நடிக்கிறாள். ஸோ இவன் நடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ வாரத்தின் நாட்கள் என்னென்ன மிஸ் புக்கில் சொல்லி கொடுத்துருந்தேன், போர்டில் எழுதி போட்டிருக்க, கவனமாக பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் என்னம்மா? ஞாயிறு. ஞாயிறு. திங்கள். இரண்டாம் நாள் திங்கள். இல் திங்கள். மூன்றாம் நாள் செவ்வாய். செவ்வாய். புதன். புதன். வியாழன். வியாழன். வெள்ளி. வெள்ளி. சனி. சனி. இதுதான் வாரத்தின் 7 நாட்கள். நம்ம வீக் டேஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ மண்டே சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே சொல்கிறோம்ல, தமிழில் இதுதான் வாரத்தின் 7 நாட்கள். இப்போ நம்ம அடுத்ததாக மனப்பாட பகுதி பார்க்க போகிறோம். இளையார் ஆத்திச்சூடி, பக்க எண் 54. ஸோ ஆத்திச்சூடி என்னன்னு படிக்கலாமா? ஒற்றுமை வெல்லும், கல்வி கற்கண்டு, எதையும் ஊன்றிப்பார், மற்றவர்க்கு உதவி செய், சமமே அனைவரும், வண்டி பார்த்து நட, தைப்பொங்கல் இனிது, பூச்செடி வளர்த்திடு, வேர்க்க விளையாடு, வெள்ளத்தமிழ் பயில். ஒற்றுமை வெல்லும். ஒற்றுமை வெல்லும்னா என்னம்மா, நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், ஒற்றுமையாக எல்லா வேலையுமே செய்யணும். சரியா? அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். அடுத்தது கல்வி கற்கண்டு. ஸோ கல்வி கற்கண்டுனா என்னம்மா, நம்ம படிக்கிறத எப்போவுமே என்ன பண்ணணும், விரும்பி படிக்கணும். ஓகேவா? அடுத்தது எதையும் ஊன்றிப்பார். எதையும் ஊன்றிப்பார்னா என்னம்மா அர்த்தம், நம்மளால் எதையுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். ஓகேவா? உற்று நோக்கணும், நம்ம இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஓகேவா? அடுத்தது மற்றவருக்கு உதவி செய். மற்றவருக்கு உதவி செய்யினா என்னம்மா, நம்மளோட வயசில் பெரியவங்க, ஸோ நம்மளை விட முடியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உதவி பண்ணணும். சரியா? அடுத்தது சமமே அனைவரும்.
எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, அவங்கள எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாலியாக ஒரே மாதிரி பேசணும். சரி, வண்டி பார்த்து நட அப்படின்னா என்னம்மா, நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது 2 சைடுமே ரோடு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? தைப்பொங்கல் இனிது. தைப்பொங்கல்னா என்ன, தை மாதம் பிறந்த உடனே நிறைய எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தைப்பொங்கல் இனிது. அடுத்தது பூச்செடி வளர்த்திடு. நிறைய நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரம் செடிகள்லாம் வளர்க்கணும். ஓகேவா? வேர்க்க விளையாடு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், வீட்லேயே உட்காந்துட்டு ஃபோனில் கேம் விளையாடுறதை விட்டுட்டு வெளியெல்லாம் போயிட்டு நம்ம வேர்வை சிந்தி விளையாடணும். ஓகேவா? வேர்க்க விளையாடு. அந்த மாதிரி விளையாடினா நம்ம உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகேவா? வெள்ள தமிழ் பயில். வெள்ள தமிழ் பயில்னா என்னம்மா, நம்ம நல்லா தமிழை படிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்னென்னமா பார்த்தோம், பாடப்பகுதிகள், ஊஞ்சல் ஆடலாமா, என்ன வண்ணம் வேண்டும், தமிழ் மாதங்கள், இனியாவின் ஒரு வாரம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், மனப்பாட பகுதி, இளையார் ஆத்திச்சூடி பார்த்துருந்தோமா. இதை எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும், விரும்பி படிக்கணும். அப்போ தான் அதை நம்மளுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.